இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, கம்மியான லேண்ட் ஏரியால ரொம்ப பெரிய வீடு. அதுவும் கம்மி ரேட்ல. ரொம்ப அதிசயமா இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இந்த வீடு லொக்கேட் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா, சுத்தி நம்மளுக்கு நெறைய கடைங்க, வீடுங்க இருக்கிற மாரி சென்டர்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஸ் ஏரியால இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதுவும் இந்த வீட்ட பத்தி நம்ம சொன்னோம்னா சொல்லிட்டே போலாம். ஒரே வார்த்தையில இந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா முடியாதுங்க. இப்ப வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி பிரமாண்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 32 அடி ரோடு பேசவோ 46 அடி நீளமாவோ கரெக்டா 3.4 சென்ட்ல லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்ஃபாலே வந்து 1260 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை 3 BHK வீடாக சிங்கிள் ஸ்டோரியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடு எந்த டைரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோர் வந்து கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய இடத்துல ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சூப்பராக எலிவேஷனை செம ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலிவேஷனுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி எலிவேஷனை சூப்பராக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ அதே மாதிரி பேட்டர்னில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி ஹெவியான மெட்டலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா. அளவு 10x19. போர்ட்டிகோ ஏரியா மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேட்னிஸில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வீட்டோட இபி பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹெவி க்ளோசி பென்சில் வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியா வந்து வீட்டுக்கு நம்ம பேக் அண்ட் சைடு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக்கரே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட அழகான லிவிங் ஏரியா. அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் வால் கிழமை பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிவர் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுறதுக்காக எல்லோ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னி மூலையில் கிச்சன் தாங்க. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10x8. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து நல்லா லென்த்தியாக எல் ஷேப்பில் வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கீழே வந்து சின்னதாக ஒரு கடப்பாக்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆர்சிசி லேப்ட் கூட நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலைக்கு போனோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிவர் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைட் வாலில் பெருசாக வந்து யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4x6. இதில் வேறு எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து கிரைய முடிச்ச பின்னாடி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துலாம். இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு வந்து 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு வாலில் மட்டும் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வந்து க்ளோசெட், வாஷ் பேஷன், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சோப்பு எல்லாமே வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து ரேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக ஒன் சைட் வால்ல மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வால்ல பார்த்தீங்கன்னா அதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து இந்த வீடோட கடைசி பெட்ரூமை நம்ம பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமை 10க்கு 8ன்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணனால இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுக்கலங்க. காமனாக வந்து வெளியே நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சேம் எல்லா பெட்ரூம் மாதிரி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு வாலில் மட்டும் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம திரும்பி யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட பேக் அண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே இப்போ நம்ம பேக் சைடு வரக்கு வீட்டோட அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான அதாவது குபேர மூலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் டர்ன் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் டேப்பில் வந்து க்ளோஸ் செட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை இதே மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக் ஏரியா நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும், இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் வாங்கிக்கலாம். எந்த பேங்க்கில் நம்ம ஃபைல் சூட் ஆகுதோ அந்த பேங்க்கில் தாராளமாக நம்ம சாங்ஷன் வாங்கிக்கலாங்க. இப்போ அவங்க மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன் ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கஸ் ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் எலிவேஷனுக்கு கவர் ஆகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. துணி துவைக்கிறதுக்காக கல்லு, துணிக்காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.